நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சேரன் சந்தா கல்யாணத்துக்காக வீட்ல இருக்க எல்லாரும் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஐயனார் வீட்ல வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி வீடே செம சூப்பரா இருக்குங்க. நிலா, சோழன், பாண்டியன் 3 பேரும் கல்யாணத்துக்காக செம பிஸியா இருக்காங்க. நடேசன் எப்போதும் போல கூலா கட்டில்ல உட்கார்ந்துருக்காருங்க. இப்படி எல்லாரும் கல்யாண விஷயத்துல பரபரப்பா இருக்கும்போது சேரன் மட்டும் சோகமா வெளியில வந்து உட்கார்ந்துருக்காரு. சேரன் சோகமா உட்கார்ந்துருக்கத பார்த்து நிலா போயிட்டு, அண்ணே ஏனே தனியா உட்கார்ந்துருக்கீங்க, எதுவும் கல்யாணத்தை பத்தி யோசனையா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. சேரன் முதல்ல பேசுறதுக்கு தயக்கமா இருந்தாலும் நிலா கிட்ட ஒரு விஷயம் கேக்குறாரு. நிலா, நான் உன்னை கேட்டா நீ எதுவும் தப்பா நினைக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சொல்லுங்கண்ணே, நான் எதுவும் தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க. நிலா, அது ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கல்யாணம் ஆகி சந்தா இந்த வீட்டுக்கு வந்தா நான் போயிருவேன்னு சொன்னியே, அந்த மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு போயிட மாட்டேல்லம்மா அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாரு. சேரன் கேட்ட உடனே நிலாவுக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருந்தது. சேரனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்கத சோழன் வாசல்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. எந்த பதிலுமே சொல்லாம இருக்குது சோழனுக்கு மனசு பதட்டமா இருக்கு. உடனே நிலா சிரிச்சுக்கிட்டு, அப்படிலாம் இல்லைண்ணே, நான் இந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இந்த வீட்டை விட்டுட்டு எங்க போவேன், முதல்ல அந்த எண்ணத்துல தான் இருந்தேன், ஆனா போக போக நானும் இந்த வீட்டுல ஒரு ஆளா மாறிட்டேன், இப்பெல்லாம் நானே இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சா எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே, அதனால நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு, சோழனை விட்டும் போக மாட்டேன், வீட்டுல இருக்க யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இது கேட்ட பிறகுதான் சேரன் நிம்மதியாகிறாரு. நிலா சொன்னதை கேட்டுட்டு சோழன் தையத்தக்கான்னு குதிக்க ஆரம்பிச்சாரு. ஆகா, நிலாவே நம்மளை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டா, ஒருவேளை நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லி சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. நிலா சேரன் கிட்ட, அண்ணே நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு நினைச்சுதான் நீங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. ஆமாமா, வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நீயும் சோழனும் ஒன்னா சேர்ந்துடணுங்கிறதான் ஆசை. ஆனா சோழன் பொறுப்பு இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு உன்னையும் காயப்படுத்திக்கிட்டே இருக்கான், நீயும் அதை பொறுமையா ஏத்துக்கிட்டே இருக்க. சோழன் முழு பொறுப்பான ஆளா மாறி உன் கூட வாழணுங்கிறதாமா எங்க எல்லாரோட ஆசை. உனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறத குடிச்சு வச்சிருக்கணும், நீ தாமா அவனை எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. சோழன் எனக்காக நிறைய பண்ணிருக்காருன்னு, அவர் அன்னைக்கு பணத்தை திருடினது கூட எனக்காக தான், என் மேல இருக்க அன்பாலதான், என் மேல யாருமே இவ்வளவு அன்பு காட்டினதே இல்ல, பண்ற விஷயம் முட்டாள்தனமா இருந்தாலும் என் மேல இருக்க காதல் அவருக்கு அதிகமா இருக்கு, அவரை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. சோழனுக்கு நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு நம்பவே முடியலைங்க. நிலா சோழன் கிட்ட எப்ப நேரடியா லவ் சொல்லுவாங்கன்னு இனி வர்ற எபிசோடுகள்ல பார்ப்போம். ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.